Morning, dear aspirants. Today's news. First news: India-US draws up deal on rare earth element. ஸோ உலக நாடுகள் ஃபுல்லா எதை நோக்கி போகுதுன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். ஃபார் தட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வித்தவுட் திஸ் ரேர் எர்த் எலமெண்ட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ நம்மளோட டீல் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட போற டீல், யூஎஸ் போய் ஆஸ்திரேலியா கூட டீல் போட்டிருந்தோம், நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கூட டீல் போட்டிருந்தோம். எல்லாமே எதை நோக்கி இருக்கும்னா ரேர் எர்த் எலமெண்ட் ஆர் கிரிட்டிக்கல் எலமெண்ட் பத்தி இருக்கும். ஸோ அந்த வரிசையில யூஎஸோட போட்ட டீல் எங்க 11th குவாட் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்குவாட்ன்றது யூஎஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் ஜப்பான், இந்த 4 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கி ரன் பண்ணிட்டு இருக்கிறது அந்த குவாட் ஃபோரம். அந்த குவாட் ஃபோரம்ல நம்ம சைன் பண்ணிருக்கோம் மினிஸ்டர்ல. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் சப்ளை செயின். ஸோ இந்த ஃபுல் சப்ளை செயின் அப்படிங்கிற கான்செப்டை எதுல இருந்து டெரைவ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ கூடாயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது. சிச்சுவேஷன் அந்த பெர்சியன் கல்ஃபை பிளாக் பண்ணதும் ஈரான் பிளாக் பண்ணதும் சரியான சப்ளை இல்லாததுனால இந்தியா மாதிரியான நாட்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நாட் டு ஓவர் கம் தட், இப்போ டைவர்ஸ் சப்ளை செயின், ஒரு நாடு மட்டுமே நம்பி இல்லாம டைவர்ஸ் சப்ளை செயின் எதுக்கு ரேர் எர்த் எலிமெண்ட்டுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்க. அண்ட் பேக்ஸ் இல்லாங்கிறது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக யூஎஸ் கிரியேட் பண்ண ஒரு ஃபோரம் தான் இந்த பேக்ஸ் இல்லா. இந்தியாவும் அதுல மெம்பர். அண்ட் குவாட் மினரல் பேக்ட், குவாடுங்கிறதாலே சொல்லியாச்சு. யூஎஸ் கமிட்மெண்ட் 30 billion mobilized in the investment loan letters of interest in the critical supply chain. ஸோ எல்லாமே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா டெக்னாலஜியுமே என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, they are focusing on the rare earth element. And we have to study about rare earth element for both prelims and mains point of view. அதுல rare earth element அப்படிங்கிறது என்னன்னா 17 metallic elements in the table, 17 metallic elements. So periodic table ல 15th அந்த வரிசையில இருக்கிற மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் இங்கலாம். கிரிட்டிக்கல் எலிமெண்ட்னா என்ன? கிரிட்டிக்கல் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய எந்த ஒரு மெட்டல் மினரல் ஒரு கண்ட்ரியோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக தேவைப்படுதோ அது கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் அப்படிங்கிறது இந்த கிரிட்டிக்கல் மினரலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஏன்னா இது டிஃபைன்டா இத்தனை மினரல்ஸ் தான் சொல்றோம், ஆனா இத்தனை மினரல்ஸும் நமக்கு தேவைப்படுது. அப்போ அந்த அவுட்டர் பாக்ஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இங்கு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், ரைட்? அப்ப அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ல என்னென்ன இருக்குன்னா லாந்தனைட்ஸ், ஸ்காண்டியம், எட்ரியம். அண்ட் இதுல வந்து என்ன விஷயம்னா அந்த ரேர் எர்த் எலிமெண்ட், ரேர்னா அது இந்தியா வேர்ல்டோட எர்த் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. They are in huge amount, they are there, but for the extraction அது not viable. ஏன்னா ரொம்ப ஸ்கேட்டரா எங்க பார்த்தாலும் சதுரி இருக்கு, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு டெக்னாலஜி இல்ல, அந்த டெக்னாலஜினா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ அதனால தான் அது ரேர் எர்த் எலிமெண்ட், ரைட்? அப்படி என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதுல அப்படின்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ராங் மேக்னெட். ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட் வச்சுதான் ஒரு டைனமோ ரன் பண்ண முடியும். அந்த டைனமோ ரன் பண்ணாதான் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் அண்ட் பேட்டரி ஸ்டோர் பண்ண முடியும், அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு பிளஸ் அந்த ஃப்ளோரசன்ட் இந்த கெப்பாசிட்டி, இது எல்லாத்துக்கும் தேவைப்படுறது என்னன்னா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட். ஸோ வேர் ஆர் ரேர் எர்த் எலிமெண்ட் யூஸ்ட்? எலக்ட்ரானிக்ஸ்ல மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, விண்ட் டர்பைன், சோலார் பேனல்ஸ், டிஃபென்ஸ்ல மிசைல், ரேடார்ஸ், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எல்லாத்துலயுமே தேவைப்படுது. இந்தியாவோட ரேர் எர்த் ப்ரொடக்ஷன் 6 to 7% we are having global reserve in the form of thorium. thorium வந்து இந்தியாவோட கடற்கரையில மேக்சிமம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த கடற்கரையில தோரியம் ரொம்ப அதிகமா சதுரி இருக்கு. பட் we don't have the technology to extract mineral from that. ஸோ அதுதான் இங்க இஷ்யூவா இருக்கு, ரைட்? நான் ஒன்ஸ் நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி தெரிஞ்சிச்சு அப்படின்னா we will be the richest country. Second news, panel set up to study demographic change. Before going to the news, we have to know about what is demographic change. Demography, demona people, graphy அப்படின்னா அந்த பீப்புளோட வளர்ச்சி இல்ல வீழ்ச்சி, ஏதோ ஒண்ணு சேஞ்ச் நடக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டைம்ல எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சி நல்ல நிலைமைக்கு போகலாம், இல்ல அன்எம்ப்ளாய்டா போயிட்டு எக்கனாமிக் சிச்சுவேஷனுக்கு டிலே ஆகலாம். ஸோ டு ஸ்டடி அபவுட் த டெமோகிராபிக் சேஞ்ச் அப்படின்னா அவங்களோட ஒர்க் ஃப்ளோவா இருக்கலாம், ஹெல்த் ஃப்ளோவா இருக்கலாம், அந்த ஃப்ளோவை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு பேனல் செட் பண்றாங்க. அதுதான் டெமோகிராபிக் சேஞ்ச் பேனல்
டு ஸ்டடி அபவுட் த டெமோக்ரஸி கிரியேட்டிங் பேனல். அந்த பேனல் யாரை ஹெட் பண்றாங்க அப்படின்னா பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர், இவர் தான் அந்த பேனலோட ஹெட். அண்ட் அந்த பேனல்ல சென்சஸ் கமிஷனர் துர்கா சங்கர் அண்ட் பாலாஜி ஸ்ரீவத்சா. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து அந்த பேனலை ஃபார்ம் பண்றாங்க. and the panel is obliged to give the report within 1 year and may be extended up to 6 months after that. 1.5 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கலாம், but they have to submit the report. ஓகேவா? இந்தியாஸ் டெமோகிராபிக் டிரான்சிஷன் 1921ல வந்து phase 1. phase 1னா அதிக டெத் ரேட் இருக்கும், அதிக பர்த் ரேட் இருக்கும். phase 2 வந்து அதிக பர்த் ரேட், கம்மியான டெத் ரேட். செகண்ட் வந்து phase 3 கம்மியான டெத் ரேட், கம்மியான பர்த் ரேட் ரெண்டுமே. நம்ம we are under the third phase now. ஏன்னா டெத் ரேட்டும் டிக்ளைன் ஆகுது, பர்த் ரேட்டும் டிக்ளைன் ஆயிருக்கு. டெமோகிராபிக் டிவிடெண்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பெட்டர் ஹெல்த். நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், டிரான்சிஷன் ஸ்டேஜ், இதெல்லாம். ரைட். தேர்ட் நியூஸ், கிவ் ப்ராசிக்யூஷன் இம்யூனிட்டி டு சாம்பல் கார்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சு. இந்த சாம்பல் நேஷனல் பார்க் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செக்யூரிட்டி கார்டை வந்து அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், அந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கார்ட்ஸ் அட்டாக் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஸோ இன் ஆர்டர் டு see that situation, என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த கார்ட்ஸுக்கு, ஃபாரஸ்ட் கார்ட்ஸுக்கு ஒரு சில எக்ஸ்கியூஸ் எப்படின்னா, தே கேன் யூஸ் வெப்பன் அகேன்ஸ்ட் த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். அவங்க அட்டாக் பண்ணாம இவங்க திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா 2 கார்ட்ஸ் இறந்துருக்காங்க. அந்த கார்ட்ஸ் யாருன்னா ஹரிகேஷ் குர்ஜார் மத்திய பிரதேஷ், ஜிதேந்திர சிங் ஷெகாவத் ராஜஸ்தான், இவங்க 2 பேரும் இறந்துருக்காங்க. அதனால பாராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு என்ன பவர், என்ன இது கொடுக்குறாங்களோ சேம் அதே மாதிரியான பவர் அண்ட் டெசிக்னேஷன் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரைட். அதுல லீகல் பேசிஸ் செக்ஷன் 218 of 3 of BNSS. செக்ஷன் 218 இந்த செக்ஷன் என்னன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஸ்பெஷல் பவர் மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். அந்த ப்ரொவிஷன் இவங்க லான்ச் பண்ண சொல்றாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் CCTV. அண்ட் பிரிலிம்ஸ் ஆங்கிள் we have to read about the நேஷனல் சாம்பல் சாங்சுரி. இந்த நேஷனல் சாம்பல் சாங்சுரி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, இது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த பார்டர்ல இங்க இருக்கும் சாம்பல் நேஷனல் ரிவர். இந்த சாம்பல் நேஷனல் ரிவர் வந்து கங்காவோட ஒரு ட்ரிபியூட்டரி, யமுனாவோட ஒரு ட்ரிபியூட்டரி, யமுனா வந்து கங்காவோட ட்ரிபியூட்டரி. ஸோ இந்த இடத்துல மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் 3 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்றது. இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு உயிரினம் என்னன்னா இந்த முகர் கொக்கலை அப்படிங்கிறது என்னன்னா அந்த வாய் துருவ பகுதியில் கொஞ்சம் பல்ஜா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் கெப்ட் அண்டர் த கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் செக்ஷன் ஷெட்யூல் 1ல. அண்ட் சயின்டிபிக் நேம் கவிலாஸ் கேஞ்செட்டிக்ஸ். எங்க இருக்குன்னா சாம்பல், கிர்வா, சோன், காந்தக், கென் ரிவர்ஸ் இந்த எல்லா இடத்துலயும் அது லொகேட் ஆயிருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமைன் இஃப் law is diluting the count of wetlands in India. நியூஸோட பேக்ரவுண்ட் என்னன்னா, ராம்சார் கன்வென்ஷன் 1971ல they declared both man-made and natural wetlands should be safeguarded under international importance அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியாவோட வெட்லாண்ட்ஸ் ஆக்ட் அதுல வந்து டெஃபினிஷன்ல அந்த மேன்மேடுக்கு வந்து சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன்மேட வெட்லாண்டவே கண்டுக்கல அப்படின்னா அது எப்படி இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல வரும், ராம்சார் கன்வென்ஷன்ல வரும். ஸோ இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூனால சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் டு ஹியர் த நியூஸ். ஸோ இதுதான் இஷ்யூ. ஓகேவா? ஃபைல் போய் யாருன்னா அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் யாருன்னா ரவீந்திர சின்ஹா. ஓகேவா? ஆர்பிட்டர் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. எங்க? ஹியூமன், மேன்மேட், இது எல்லாத்தையுமே. So we have to read about Ramsar Convention, which was signed in 1971. India is binding member, and it expressly says that both man-made and natural habitat with the wetlands should be protected. அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னென்ன நம்ம ஆக்சுவலா இப்போ இந்த 1971 ராம்சார் கன்வென்ஷனுக்கும் இந்தியாவோட 2017 ரூல்ஸுக்கும் மேட்ச் பண்ணக்குள்ள என்னென்னலாம் மிஸ் ஆகுது, எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ரிவர் சேனல்ஸ், paddy fields, drinking water bodies, aquaculture sites, irrigation tanks, salt production. So இவ்ளோ வாட்டர் பாடிஸ் வந்து அந்த ஆம்பிட்டுக்குள்ளே வரல. ஏன்? இந்த டெஃபினேஷனால.
ஏற்கனவே நம்ம தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் நம்பர், அதிக நம்பரா ராம்சார் கன்வென்ஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ரைட், ராம்சார் லிஸ்டிங் கிரைடீரியா 1 யூனிக் அண்ட் ரேர். அந்த வெட்லேண்ட் வந்து ரொம்ப ரேரான வெட்லேண்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்தாக்ல வந்து பூண்டிஸ் அப்படிங்கிறது சொல்ற ஒரு மிதக்கக்கூடிய ஒரு மண் செட்டு வந்து அது மேல இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் கிரைடீரியா. அதனால வந்து அதை ஃபர்ஸ்ட் கிரைடீரியால வைக்கலாம். பயோடைவர்சிட்டி சிலிக்கா லேக் கேலடோ கிரைடீரியா 5 to 6 வந்து 20,000 பிளஸ் வாட்டர் பேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து 20,000க்கும் அதிகமான வாட்டர் பேர்ட்ஸுக்கு ஹேபிட்டாட் அண்ட் லிவிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். அண்ட் ஃபிஷ் டைவர்சிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் கிரைடீரியாஸ் which should be satisfied by a waterland wetland to declare as Ramsar reserve. Right, at the main mark question, critical minerals are essential for national security and technology sovereignty. Examine India's strategy to secure its supply chain through bilateral and multilateral program. Bilateral and multilateral. So ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.